வெல்கம் பேக் டு த சேனல் மதுஸ் கார்னர். ஸோ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். மே மந்த் சம்மர் ஹாலிடே ஸ்ரீனிகாக்கு வச்சுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நான் என்னெல்லாம் பேக் பண்ண போகிறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டெல்லாம் நீங்கள் காஸ்ட் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி ஆக்சுவலி ஓட்டிங் டே. அன்றைக்கி தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கிளம்ப போகிறோம். ஓட்டிங்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணினோம். அண்ட் ஏதோ என்னுடைய ஓட் நான் போட்டாச்சு. நீங்களும் ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய செக்லிஸ்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவேன்னு. ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு லாங் ட்ரிப், மோர் தேன் அ மந்த் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்றது போது நான் 1 வீக்கான ஸ்டஃப்ஸ் வந்து கண்டிப்பாக பேக் பண்ணியிருப்பேன். ஃபார்மோஸ்ட் வந்து ஒரு 2 ஃபார்மல் ட்ரெஸ் அண்ட் 2-3 ஷர்ட்ஸ் வந்து ஸ்ரீகாந்த்காக எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அவங்க மீட்டிங்க்கு, ஆன்லைன் மீட்டிங்கு கண்டிப்பாக வந்து ஃபார்மல்ஸில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எப்போ பொட்டியை எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது ஸ்ரீனிகாவோட ஹேபிட்டு. ஸோ இது வந்து அவள் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாள். ஓகே, கண்டினியூவிங் வித் த பேக்கிங். ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸ் வேறு எல்லாமே ஃபஸ்ட்டு கீழே அடக்கி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக்கான எவ்ரிடே யூஸ் வந்து ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் இந்த மாடலில் நான் எடுத்து வச்சிட்டேன்னா உங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறமும் டக்குன்னு ஒரு ஃபுல் செட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு செட் இன்றைக்கி இதை நான் வேர் பண்ணிக்க போகிறேன்றத ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணி அதையும் வந்து நான் வச்சுருவேன். ஸோ இன்னொரு சைடு வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸ், அதுவுமே வந்து ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ். இப்போ வந்து கோஆட் செட்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால எனக்கு எப்போவுமே நான் கோஆட் செட்ஸ் தான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அதை வந்து செட்டாக ஒரு 5-6 செட் 1 வீக்குக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல 1 வீக்கான ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு 5 செட்ஸ் ஆஃப் சுடிதார்ஸ் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அது வந்து எப்போயாவது ஒகேஷனாக அங்கே வெளில போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கு தேவையான லெகின்ஸும் நான் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதோட வந்து மெயின் ட்ரெஸ்க்கான பேக்கிங் வந்து முடிஞ்சிடும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஜிப் மாதிரி இருக்கும் அது அதர் சைட் ஆஃப் த பேக்கில். அதில் எங்களுடைய இன்னர்வேர்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டுருவேன். எப்போவுமே இன்னர்வேர்ஸ்னால் அங்கேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஊரில் வந்து 2 குட்டி பசங்க இருக்காங்க, ஸ்ரீனிகாவோட தம்பிங்க. ஸோ அவங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு இடத்துலையும், அண்ட் வீட்டில் வந்து பாதாம் எப்போவுமே இங்கேயும் சென்னையிலேருந்து வாங்கிட்டு போவோம். அதனால் பாதாமும் நல்லா 1 கிலோ பாதாமும் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே எனக்கு முடிஞ்சிடும் இந்த ஃபார்மேட்டில் நான் பண்ணும்போது. அண்ட் அங்கே போயும் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த சேம் ஃபார்மேட்டில் தான் ஸ்ரீனிகாவுக்கும் வந்து பேக் பண்ணுவேன். அவளுக்கு ஒரு செப்பரேட் சூட் கேஸில் ஒரு 5-6 செட் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதும் அண்ட் எப்போவாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 செட்ஸும் வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ் அதுவுமே வந்து 2 பக்கமும் பேக் பண்ணிடுவேன். அண்ட் சின்ன ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபார் எமர்ஜென்சி யூஸஸ். அண்ட் பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் டாய்ஸ் வந்து வாங்கிட்டு போனோம். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க அது பார்க்கறதுக்கே. அனதர் ப்ரோ ட்ரிப் என்ன அப்படின்னா வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் ஐட்டம்ஸ் அதான் நம்மளோட லேப்டாப்ஸ், சார்ஜர்ஸ், நெயில் கட்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் மறந்து போகிற விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அதையுமே பேக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப மெயினாக கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து மெடிசின்ஸ் கேரி பண்ண மறந்துடாதீங்க. ட்ரெயின் ட்ராவலாக இருந்தாலும் பஸ் ட்ராவலாக இருந்தாலும் ஸ்ரீனிகா கிட்ட ஒரு 2 ஐட்டம் வந்து நான் கண்டிப்பாக கேரி பண்ணுவேன். ஒன்று வந்து அவளுடைய வீடியோ கேம், அது ரொம்ப இஷ்டப்பட்டு ஆடுவா. ஒரு 1/2 hour to 1 hour அவளால் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் வந்து புக்ஸ். ஸோ அவளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறையா ஸ்டோரி புக்ஸ் வந்து கண்டிப்பாக அவளுக்கு வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். அண்ட் இந்த வாட்டி வந்து ஆல் த டைம் வி யூஸ்வலி ட்ராவல் பை கார், இல்லைனா மோஸ்ட்லி பை ட்ரெயின். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஹெவி சன்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் காரில் போகிறதுக்கும் அண்ட் ஃப்ளைட்டில் போகிறதும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்துச்சு. அதனால் கன்சிடர் பண்ணி இந்த வாட்டி நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இன்னொருக்கான ப்ரோ டிப், த லாஸ்ட் ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் ஜென்ரலாக நம்ம ஏர்போர்ட் போனோம் அப்படின்னாலே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து வித்தின் இந்தியா ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃப்ளைட்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபுல் பேக் ஆஃப் மக்கானா வந்து நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அதே ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போனேன். அண்ட் பாப்கார்ன்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃப்ரைட் கேஷ்யூநட்ஸ், ஃப்ரைட் ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய பேக்கிங் பேக்ஸில் நீங்கள் மஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு செக்லிஸ்டர் என்ன அப்படின்றத டூ கமெண்ட் மீ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸ் போட போகிறேன், மாமியார் வீட்டில் எப்படி இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன். பாய்.